இப்ப நீங்க இந்த பிஎட்ன்னு சொன்னதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். பிஎடுக்குன்ட்டு ஒரு வரையறை வச்சிருக்காங்க இல்லையா? அதான் இத்தன வருஷம் இத பண்ணணும் அப்டின்ற மாரி ஒரு விஷயங்கள் நம்ம அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அப்டின்னு இருக்கும்போது, இது உங்க பார்வையில அது எப்டி சார் பார்க்குறீங்க? இப்போ பிஎட் பார்த்தீங்கன்னா, இது இந்திய அரசோட என்சிடிஇன்னு சொல்லுவாங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். அவங்க தான் வந்து பிஎட்டோட ரூல் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுறது. இது மாநில அரசோட கையில் இல்லை. மத்திய அரசு வந்து அவங்க இருக்கிற டெல்லியில் இருக்கிற என்சிடிஇ தான் இது பண்ணும். என்சிடியில் ஒரு குழு இருக்கும். இந்த குழு தான் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கான ஃபீட்பேக்கெல்லாம் கேட்டு எங்கே டிமெரிட்ஸ் போகுது, மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, மாணவர்கள் தேவை என்ன, ஆசிரியர்களோட பற்றாக்குறை என்ன, சரிங்களா, இவங்க இந்த படிக்கிற மாணவர்கள் சஃபர் ஆகிறது என்ன, இல்லை இவங்க குவாலிட்டியாக உருவாகிறாங்களா இல்லையா, இல்லை ஓராண்டு படிக்கிற போது இருந்தது. பிஎட் முதல்ல பார்த்தீங்கன்னா 2009 இங்கே யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஓராண்டு படிப்பு, அதுக்கப்புறம் 2 ஆண்டு படிப்பாக மாற்றினாங்க 2015. அதுலேருந்து திரும்பவும் அது 2 ஆண்டு படிப்பில் நான் செமஸ்டர் பேஸில் தான் போயிட்டு இருந்தது. உடனே அது செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றினாங்க. எப்போனா அந்த ஆஃப்டர் கொரோனா